ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழக வச்சு எனக்கு கதை சொல்லி பழக வச்சு நான் கதை சொல்றேன் கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது வரதராஜன் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடந்திருக்குது. அது யாருக்கு மேனா நடந்துச்சு அப்படின்னா அவருடைய அப்பாவுக்கு தான் இது மேனா நடந்திருக்குது. நம்மளுடைய வரதராஜன் அம்மா அப்பா, அதன் பிறகு வரதராஜனுக்கு ஒரு தம்பி ஒரு 10 வயசுல இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1994 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது செல்போன் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு பேச்சு ஆல்ரெடி இடையில கூட, அதாவது இடை வருடங்கள்ல கூட, அதாவது 2000க்கு பிறகு 2004-5 ஒரு பேச்சு ஊர் ஃபுல்லா ஒரு பரவிட்டே இருந்தது. அது ஒரு அமானுஷ்யமான பேச்சு தான். ஆனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த 2004-2005 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்துல சில ஏரியாக்கள், அதாவது இந்த கிராமப்புறமான இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல ஒரு பெண் குழந்தைய இடுப்புல ஏந்திக்கிட்டு வருவாங்க. அப்படி வரக்கூடிய பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நள்ளிரவு நேரம் 12 மணிக்கு தான் வருவாங்க. இந்த 12 மணிக்கு பிறகு வீட்டுடைய கதவுகள்லாம் தட்டப்படும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிருக்குது. என்ன அப்படின்னா வீட்டு கதவு தட்டப்பட்ட உடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் வெளியே வருவாங்க. வெளியே பார்க்கும்போது இந்த பெண் கை குழந்தையோட வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி நிக்கக்கூடிய பெண் எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுங்க அப்படிங்கறது மாதிரி கேட்குமா. அப்படி கேட்கும்போது இவங்களும் சரி, ஒரு கை குழந்தையோட ஒரு பொண்ணு நிக்கிறாளே, அவளுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணீரோ மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு அந்த பெண் அங்கிருந்து போயிடுவாங்க. ஆனா மறுநாள் எந்த வீட்டுல அந்த பெண் தண்ணீர் வாங்கி குடிச்சாங்களோ அந்த வீட்டுல ஒரு மரணம் நடந்திருக்குங்க. இப்படி ஒரு பிரச்சனை அதாவது நம்மளுடைய மொபைல் காலத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்திருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நம்மளுடைய வரதராஜனுக்கு நடந்த, அதாவது வரதராஜனுடைய அப்பாவுக்கு நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதுவும் அதை சார்ந்த ஒரு சம்பவம் தாங்க. சம்பவம் என்ன அப்படிங்கிறத முழுசா பாத்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரதராஜன் ஒரு 17 வயசு ஆகுதுங்க. அவர் 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டாரு. வீட்டுலதான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஃபுல்லாவே விவசாயம் தான் பாக்குறது வழக்கம். அதே மாதிரி இவங்க அம்மாவும் விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கறதுலையும் அவங்க ஒரு கை தேர்ந்த பெண்மணியா தான் இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய வரதராஜனுடைய குடும்பம் இது மட்டும்தான் அப்படின்னு இல்ல. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அண்ணன் குடும்பம், 1000 குடும்பம் சொல்லிக்கிட்டு அந்த ஏரியாவிலே அவங்களுக்கு ஏகப்பட்ட குடும்பங்கள் இருந்துட்டு இருக்குதுங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையில தான் நம்மளுடைய வரதராஜன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பக்கத்து வீடு நம்மளுடைய வரதராஜனுடைய பெரியப்பாவுடைய வீடுங்க. அந்த பெரியப்பா வீட்டுல அக்கா இருக்கிறாங்க, அதன் பிறகு பெரியம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, இன்னும் ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. இந்த மூத்த அக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகுதுங்க. அந்த பெண் அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்ப வேணாலும் பிரசவத்துக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கத்துல தாங்க ஹாஸ்பிட்டலே இருக்குது. இவங்க ஊருக்குள்ள இந்த ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள், ஒரு
2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு திடீர்னு இந்த மாதிரி பிரசவ வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்க விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால இந்த சுகப்பிரசவத்தை மட்டும்தாங்க நாடுவாங்க. கூடுதலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைத்தியச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களை வந்து கூட்டிட்டு வந்து பிரசவம் பார்க்கறது வழக்கங்க. அப்படிதாங்க ஒரு நாள் நள்ளிரவு ஒரு பயங்கரமான சம்பவம் அவங்க வீட்டுல நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண், அதாவது நம்மளுடைய வரதராஜனுடைய அந்த அக்காங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து கண்ணீர் குடம் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயிற்றுல இருக்கக்கூடிய கண்ணீர் குடம் உடைஞ்சிருச்சு, அதனால உடனே பிரசவம் ஆயிடும், அதனால வைத்தியச்ச கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேகமா ஓடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு. ஏன் அப்படின்னா பக்கத்துல எல்லாமே குடும்பக்காரங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிரச்சனை பெருசா அந்த இடத்துல வெடிக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட 2 மணிக்கு தாங்க இந்த சம்பவமே நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த கதையுடைய ஆரம்ப கட்டத்திலே இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தையோட வந்து அந்த ஏரியாக்குள்ளாடி வந்துட்டு போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இதே சம்பவம் அவங்க ஊருக்குள்ளே நடந்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதனால அந்த ஊர்ல ஒரு கட்டுப்பாடு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா 8 மணிக்கு மேல யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. யாரு கதவு தட்டினாலும் யாரு என்னன்னு சொல்லி விசாரிச்சு அதுக்கு பிறகுதான் கதவு திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த ஊர் கட்டுப்பாட்டு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சாயத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஆட்டோ டிரைவரை பார்க்கறதுக்காக ஓடுறாருங்க நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பா. அதே நேரத்துல வைத்தியசியை தேடி போறாங்க. ஆனா வைத்தியசி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா வைத்தியசி கையை விரிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா இந்த குழந்தை வந்து இப்போ பிரசவம் ஆகிடாது, நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த வைத்தியச்சின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த நேரத்துல ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா, ஒவ்வொரு வீடா போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆட்டோ டிரைவர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 ஆட்டோ டிரைவரும் அன்னைக்கு நைட்டு ஏதோ சவாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே வரலைங்க. என்ன ஆயிட்டு அப்படின்னா இந்த ஊர் கட்டுப்பாடு வச்சிருக்கிறதுனால ஆட்டோ ஸ்டாண்ட்லயே தங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து இங்க யாருக்கும் தெரியாது. என்ன அப்படின்னா இவங்க ஊருக்குள்ள ஆட்டோ ஓட்டுறது கிடையாதுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஊருக்குள்ளேயும் வரலைங்க. அப்படி 3 ஆட்டோ டிரைவர்களும் வீட்டுல இல்ல. அதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு யார் அப்படின்னா வரதராஜனுடைய அப்பா. அப்ப வரதராஜனுடைய அப்பாவுக்கு ஒரு நண்பர் இருக்கிறாருங்க, டாக்ஸி டிரைவர். அவரை போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் போறாருங்க. என்ன அப்படின்னா ஆட்டோ டிரைவருடைய வீடு இருக்குது இல்லையா, அது பக்கத்துல வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குங்க. சந்து அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் தான் வர முடியும், போக முடியும். அது இன்னொரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போகக்கூடிய ஒரு இடைப்பட்ட வழி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வழியில நம்ம போய் அவனை போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த வழியில நிக்கிறாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 300 மீட்டர் சுத்திக்கிட்டு வரணும் 2 பக்கம் போனாலுமே. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அந்த முடுக்கு கிட்ட வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு பெண் தலைவரி கோலத்தோட கையில ஒரு குழந்தையோட அப்படியே ஒரு வெள்ளை சேலை கட்டி மெல்ல மெல்ல நடந்து வந்துகிட்டு இருக்குங்க. இத பார்த்த உடனே இவருக்கு அந்த டைம்ல இந்த விஷயம், அதாவது இந்த ஊர் கட்டுப்பாடுங்கிற விஷயத்த வந்து மறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா வரதராஜனுக்கும் அது மகள் மாதிரி தான். அதனால வரதராஜனுக்கு வந்து அந்த டென்ஷன்ல இந்த விஷயத்த மறந்துடுறாரு. சரி, என்னடா நடக்குது, ஒரு ஒத்த தெருவு மாதிரி இருக்குது, அதுக்கு உள்ளாடி வந்து ஒரு ஆள் வந்தா ஒரு ஆள் போக முடியாது, வர்றது பொண்ணா இருக்குதே, நம்ம எதுக்கு ஒதுங்கி நிற்போம், அந்த பெண் போன பிறகு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பொண்ணை பார்த்து அடுத்த செகண்டே கொஞ்சம் விலகி நின்றுறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்துட்டு இருக்கிறாங்களா போறாங்களான்னு கூட தெரியல. ரொம்ப நேரம் ஆகுது, அந்த பெண் வந்த மாதிரியே தெரியலைங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எட்டி பாக்குறாருங்க. அப்படி எட்டி பார்த்த நம்மளுடைய வரதராஜனுடைய உடல் கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குதுங்க. சிலுக்குது அந்த உடம்பெல்லாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 2 போஸ்ட் லைட் இருக்குது. இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இருக்குது. சென்டர்ல லைட் கிடையாது. அந்த லைட்டான வெளிச்சத்துல இந்த பெண் அந்த கையில இருந்த குழந்தைய பயத்தை புடுங்கி அப்படி கிழிச்சு அந்த குடலை வாரி வாயில வச்சுட்டு அப்படி நிக்குதுங்க. இதை அவரு பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த இடத்துல அவருடைய நடுக்கம், அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாருங்க வரதராஜனுடைய அப்பா. இத பார்க்கக்கூடியது யாருன்னா அந்த பெண் தாங்க. அந்த பெண்ணுடைய 2 பல்லும் நீளத்துக்கு இப்படி இருக்குது, அதாவது ஒரு ரத்த காட்டேரி மாதிரி இருக்குங்க. அது அப்படியே நின்றுட்டு ஆணு வாயை பழக்கவே அந்த இடத்துல அடிச்சு பிறண்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க வரதராஜனுடைய அப்பா. அவர் எங்க வந்துடுறாரு அப்படின்னா இந்த பஞ்சாயத்து டெலிபோன் ஒண்ணு இருக்குங்க. அந்த டைம்ல வந்து பஞ்சாயத்துல வச்சிருப்பாங்க ஒரு டெலிபோன் இருக்கும். அந்த டெலிபோன் பக்கம் வர்றாருங்க. ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸோ எதாவது வர வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நேரம் அங்க வர்றாரு. அங்க வரும்போது இந்த டெலிபோன் இருக்கிறதெல்லாம் எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல இரும்பு கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதை ஓபன் பண்ணோம்னா அந்த டெலிபோன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டுல இருந்து ஆட்களை தட்டி எழுப்பணுங்க. இவரும் பக்கத்துல இருக்கக்கூடிய வீடை தட்டவும் செய்யறாரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரலைங்க.
ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால அந்த ஊர்க்காரங்க யாருமே கதவு திறக்கறீங்க. இவரும் தட்டி தட்டி பாக்குறாருங்க. இவருக்கும் ஆள் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய மகளை பத்தின அந்த நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அவரை இந்த மாதிரி பண்ண வைக்குதுங்க. இவர் அந்த இடத்த சுத்தி சுத்தி ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா 2-3 வீட்டுகள்ல இந்த மாதிரி டெலிபோன் இருக்குங்க. அந்தந்த வீட்டுல எல்லாம் தட்ட ஆரம்பிக்கிறாருங்க கதவை. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பதட்டத்தோட தட்டும்போது அந்த சத்தம் அங்க உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பேயே தட்டுது அப்படிங்கறது மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேக வேகமா இவர் அங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த நடுப்பகுதிக்கு அந்த குழந்தை கிழிச்சு தின்னுது இல்லையா, அந்த பெண் உருவம் அப்படியே அந்த சந்துக்குள்ள இருந்து வெளியே வருது. அப்படி வரக்கூடிய அந்த பெண்ணை இவர் பாக்குறாருங்க. பார்த்த உடனே அது இவரை பார்த்து வேகமா ஓடி வர ஆரம்பிச்சிருதுங்க. இவரை ஓட ஆரம்பிக்கிறாரு. விரட்டுன்னு விரட்டுதுங்க. இவரும் ஓடுறாரு. அவருடைய வீட்டுக்கே சேர்ந்துடுறாருங்க. வீட்டுக்கு சேர்ந்தவருக்கு அவ்வளவு கேப்புக்குள்ள நடந்த இந்த விஷயங்கள் பயத்தின் உச்சத்துக்கு போய் இவருடைய மைண்டே சேஞ்ச் ஆயிருதுங்க. நேர போய் வீட்டுல போய் கதவை பூட்டிட்டு உள்ள இருந்துடுறாருங்க. மறுநாள் காலையில விடியுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி வரதராஜனுடைய அக்கா நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துறாங்க. வேறொரு நபருக்கு ஏற்பாட்டுல ஒரு வண்டியை வர வச்சு அந்த வண்டியில தாங்க கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி கொண்டு போய் சேர்க்கவும் செய்திடுறாங்க. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்த உறவினர்கள் மொத்தவுமே எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணுக்காக, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணுக்கு பிரசவம் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட காலை வேளையில 4:30 மணிக்கு அந்த பிள்ளைக்கு பிரசவம் ஆயிருதுங்க. ஆண் குழந்தையை பெற்று எடுத்துடுறாங்க. அந்த சந்தோஷத்தோட காலையில ஒரு 8 மணி இருக்குங்க. அந்த எல்லாருமே அந்த ஊருக்கு மறுபடியும் வீட்டுகளுக்கு சேர்றதுக்கு, ஏன்னா இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே உறவினர்கள் அப்படிங்கறதுனால எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த காலையிலயும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த பிறகுதாங்க ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வரதராஜனுடைய அம்மா தாங்க கதவை திறக்கிறாங்க. வரதராஜனுடைய தம்பியும் வரதராஜனும் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க விளையாட்டு பசங்க இல்லையா, கொஞ்சம் விளையாடிக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா உள்ள போறவங்க அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வர்றாங்க வீட்டை விட்டு. ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தம் கேட்டு பாதி தூக்கத்துல போனவங்க கூட எழும்பி ஓடி வர்றாங்க. என்னாச்சுமா திரும்பது ஆண்களை மட்டும் உள்ள விடுறாங்க. உள்ள விட்டு பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம். வரதராஜனுடைய அப்பாவுடைய உடம்புல ஒரு பொடி துணி இல்லைங்க. அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாம வித்தவுட்ல இருக்கிறாரு. அவர் வித்தவுட்ல இருக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு உள்ளாடி ஒரு கட்டிலுடைய இடைப்பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிலும் செவரும் இருக்கும் இல்லையா, அந்த சிவத்துக்கு இடைப்பகுதியில அப்படியே உட்கார்ந்துட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கையை மேல இப்படி நீட்டி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவருடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லைங்க. அவருடைய முதுகுல நகைக்கீரல்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு தான் இவங்க அம்மா பயந்துட்டாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, உள்ள போனவங்க அவரை வெளியே தூக்கிட்டு வர்றதுக்கு இது பண்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருக்குமே தெரியலைங்க. இவருதான் ஒரு வண்டியை கூட போனாரு, அதுக்கப்புறம் வரலையே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. இவரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாடியே கொண்டு வரல, அதாவது பார்க்கவே இல்லை அப்படிங்கறதுனால சரி ஏதாவது பண்ணிருப்பான், அங்கேயே இருப்பான் வருவான் அப்படிங்கறது மாதிரி விட்டுட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு கத்திய வச்சு இவருடைய கால்ல ஒரு 25 இடத்துல கத்திய வச்சு அறுத்திருக்கிறாருங்க. அப்படி அறுத்து அந்த ரத்தங்கள் அந்த வீடு ஃபுல்லாவே அப்படி நிறைஞ்சு போய் நிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரத்தம் ஒழுக்கெடுத்து ஓடுது, நரம்பெல்லாம் கட்டாயிருக்குது. ஆனா இவர் மயக்கம் போட்டு விடல, அந்த மேல் சைடை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. வேகமா உள்ள வந்த தன்னுடைய அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரிய குடும்பமே இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து ஒரு வேட்டிய அவருடைய இடுப்புல கட்டி விடுறாங்க. கட்டி விட்டது மட்டும் இல்ல, அவர் சுய நினைவிலே இல்ல அப்படிங்கறதும் தெரியுது. அவர் அங்க இருந்து வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல எடுத்துட்டு போறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் அவருடைய கால்ல எல்லாம் கெட்டு போடப்படுதுங்க, அந்த தையல் எல்லாம் போடப்பட்டிருக்குது. அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஆனாலும் அவர் அந்த கட்டில்ல இருந்துகிட்டே மேல பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவராட்டு சொன்னாதான் இவங்க எல்லாருக்குமே தெரிய வரும், அல்லாமல் யாருக்கும் தெரியாதுங்க. என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான், ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருச்சு போல இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் ஒரு வதந்தி மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஊர் ஃபுல்லாவே தெரிஞ்சிருதுங்க. நம்மளுடைய வரதராஜனுடைய குடும்பம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த உடனே இவங்க ஊர்ல முத்தாரம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அங்க கருப்பசாமி, முனீஸ்வரன், அது நிறைய சாமிகளை வச்சு அந்த முத்தாரம்மன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள்ளாடி இவரையும் கொண்டு சேர்க்கிறாங்க. இவரும் கொஞ்சம் நன்றாக வந்த மாதிரி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்குள்ள வரும்போது ரொம்ப நீட்டா வர்றாருங்க.
அப்படி நீட்டா வந்த உடனே அந்த ஐயனாருக்கு முன்னால கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஐயனாருக்கும் ஒரு சன்னதி அங்க இருக்குதுங்க. அந்த சன்னதிக்கு முன்னாடி நிப்பாட்டும் போது இவருடைய உடம்பு கிட்டு 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 கிட்டுன்னு அப்படியே இந்த சாமி வந்து ஆடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே ஆட ஆரம்பிக்குதுங்க. அடுத்த இடத்துல அதாவது அந்த ஐயனார் கோவிலுக்கு முன்ன இருந்து அப்படி தூக்கி வீசிடுதுங்க அவரை. அப்படி வீசினவர் எங்க போய் விழுந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தாரம்மனுடைய சந்நிதிக்கு முன்னாடிங்க. அந்த முத்தாரம்மன் சந்நிதிக்கு முன்னாடி விழும்போது முத்தாரம்மன் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு பூமாரிங்க அது அப்படியே அத்து கீழே விழுதுங்க. இதை எல்லாமே அந்த இடத்துல தத்ரூபமா அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய வரதராஜன் மற்றும் வரதராஜனுடைய தம்பி அவங்க அம்மா இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது, இதை ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வர்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட நீங்க உடனே உடுக்கை அடிங்க பம்பை அடிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சாமி வந்துருச்சு அப்படின்னா இது என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செய்ய வைக்கிறாங்க. உடுக்கை பம்பையெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூசாரி சில பாடல்களையும் பாடுறாருங்க. அப்படி பாட ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் இவருடைய உடல் வந்து அப்படியே மறுபடியும் பயங்கரமா ஆடுது. யாருடைய உடல்னா வரதராஜனுடைய அப்பாவுடைய உடல் தாங்க பயங்கரமா ஆடுது. இது ஏன் இப்படி ஆடுது, எதனால ஆடுது அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுக்கிட்டே பயங்கரமா அந்த உடுக்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பேச்சு மட்டும் வரலைங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. பூசாரியுடைய உடம்புக்கு மேல அங்க இருக்கக்கூடிய முத்து ஐயனார் அப்படிங்கிற சாமி வந்து உள்ள இறங்கிடுறாருங்க. முத்து ஐயனார் உள்ள இறங்கின அடுத்த செகண்டுங்க இவர் அப்படி நட்டத்துக்கு எழுப்பி நிக்கிறாரு. இன்னவர் என்ன பண்றாரு அப்படின்னா காலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கெட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த வெட்டுப்பட்டு தையல் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கெட்டு அது ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டி இருக்கிறாங்க. அந்த துணி அப்படியே கிழிச்சு எடுத்துடுறாங்க. கிழிச்சு எடுத்துட்டு அவருடைய காலை அவரே தூக்கி வச்சு அந்த ரத்தத்தை குடிக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரண்டு போயிருது. அதுவும் சாமிக்கு முன்னால இந்த அளவு பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாமி ஆடக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள தெரியவே அங்க இருக்கக்கூடிய சாமி ஆடக்கூடிய நபர்கள் எல்லாம் உள்ள வந்திருக்கிறாங்க. அப்படி உள்ள வரக்கூடியவங்க மேல எல்லாம் அதாவது முதல்ல முத்து ஐயனார் ஆடுறாரு, அதன் பிறகு கருப்பசாமி ஆடுறாரு, சுடலை மாடசாமி ஆடுறாரு, ஐயனார் ஆடுறாரு, அது மட்டும் இல்லாம முனீஸ்வரனும் ஆடுறாருங்க. பயங்கரமா சுத்தி சுத்தி ஆட்டம் நடக்குது. இதுல முண்டன் சாமி அப்படிங்கிற அதாவது சிவசுடலையுடைய தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க முண்டன் சாமி, அந்த சாமியை ஆடுறாருங்க. அந்த இடமே ஒரு ரணகலமாகுது. அந்த சென்டர்ல நின்னுக்கிட்டு பயங்கரமா அந்த ரத்தம் வடிய வடிய அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தனை நான் விட மாட்டேன், எல்லாவனையும் நான் ரத்த காவு வாங்குவேன், எனக்கு நடந்த தீமைக்கு நான் இதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துதுங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்மளுடைய வரதராஜனும் சரி அவங்க குடும்பமும் சரி அலறி போறாங்க. என்ன அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஊருக்குள்ள நிறைய சாவு நடந்திருக்குங்க. அப்ப இது எதனால நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே பேசலைங்க. ஆனா இப்ப அது வசமா மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறது மாதிரி தாங்க தெரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல லாக் ஆக்கி வச்சிடுறாங்க. சென்டர்ல நின்னுக்கிட்டு பயங்கரமா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்னடா இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது, இது என்னது அப்படிங்கறது மாதிரி எல்லாரும் கேள்விக்கு மேல கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அது பயங்கரமா கதறிக்கிட்டு நிக்குதுங்க. அதாவது ஒரு ஆக்ரோஷத்தோட அப்படி நின்றுட்டு இருக்குதுங்க. அதை பார்த்துக்கிட்டு ஊர் மக்களே பயப்படுறாங்க. ஏன் சாமிகள் கூட ஒரு அடி பின் வாங்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய மேல அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும் ஒரு பெண்மணிக்கு மேல இந்த மாதிரி முத்தாரம்மன் வந்து இறங்கிடுறாங்க. முத்தாரம்மன் வந்து இறங்கின அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இங்க சுத்தி நிக்கக்கூடிய சாமிகள் அனைத்துமே முத்தாரம்மனுடைய பின்னால போயிருது. அப்படி பின்னால போய் நின்றுகிட்டு பயங்கரமா கர்ஜனை பண்ணுதுங்க. முத்தாரம்மன் 2 கையையும் வச்சு அப்படி நீங்க சும்மா நில்லுங்க நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி வர்றாங்க நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பாவை நோக்கி. அப்படி வர வர வரதராஜனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்வாங்குறாருங்க. அப்படி பின்வாங்கிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்றாருங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய அந்த முத்தாரம்மன்ங்கிற அந்த அம்மன் என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்தி பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்க நிக்கக்கூடிய சாமிகள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க அப்படியே ரவுண்டு கட்டிடுறாங்க. அந்த கோயிலுக்குள்ளாடி அப்படியே ரவுண்டு கட்டின பிறகு அதால வெளியே போக முடியலைங்க. அங்க இருக்கக்கூடிய தீப்பந்தம் அருவா கத்தின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே சாமிகள் கையில வச்சிருக்காங்க. வேல்கம்பு சிலம்பு அதன் பிறகு பயங்கரமான ஆயுதங்கள்லாம் கையில வந்து இருக்குதுங்க. அங்க நிக்கக்கூடிய மனுஷன் கையில இந்த ஆயுதங்கள் எப்படி வந்ததுன்னு கூட தெரியலைங்க. நிறைய ஆயுதங்கள் கையில இருக்குங்க. அந்த இடத்துல நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பா வந்து சிரிக்கிறாருங்க பார்த்துக்கிட்டு. நான் எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிரிக்க அந்த இடத்துல முத்தாரம்மன் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ இங்க இருந்து போகவே முடியாது, உன்னை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த வலைய விரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப வந்து யாருக்குமே எதுவுமே புரியல.
ஆனா அந்த டைம்ல அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் அது புரியலைங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ளாடி நள்ளிரவு நேரத்துல, அதுவும் அதாவது நிறைஞ்சு இருக்கக்கூடிய அமாவாசை அன்னை நைட்டு தாங்க இந்த மாதிரி இந்த பெண்ணுடைய, அதாவது பெண்ணுங்கிறத விட இரத்த காட்டேரியும் கலந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது பெண்ணுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆன்மா வந்து இந்த இடத்துக்குள்ள, இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்களை வந்து பலி வாங்கி இருக்குது. அப்படி பலி வாங்கி இருக்கிற விஷயம் வந்து ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஊர்ல இருக்கக்கூடியவங்க சாமி கிட்ட முறையிடுறாங்க. சரி, வரக்கூடியவ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது என்ன அப்படின்னா சாமிக்கு நிகரான ஒரு சக்தி தாங்க வந்துகிட்டு இருக்குங்க. அந்த இரத்த காட்டேரின்னு சொல்லக்கூடிய காட்டேரியும் ஒரு பெண்ணினுடைய ஆன்மாவும் கலந்து அப்படி இருக்குதுங்க. அதனாலதான் அந்த பெண்ணினுடைய ஆன்மாவுக்கு அவ்வளவு சக்தி. என்ன டீலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரத்த காட்டேரிக்கு ரத்தம் வேணும், இந்த பெண் குழந்தையோட வர்றாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு நியாயம் வேணுங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய டீலிங்கே. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தப்புகளை பண்ணிடுறாங்க. அதை நிறைய வேற வந்து இந்த மாதிரி அழிச்சிடுறாங்க. அப்படி அழிச்சதுனால தெய்வங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருதுங்க. இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அந்த இடத்துக்குள்ளாடி, அந்த கோவிலுக்குள்ளாடி ஒரு பெரிய வேலையை பாக்குறாங்க. சுத்தி சில வந்து மரக்கண்ணு அப்படின்னு சொல்றாங்க, மரக்கண்ணு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மரக்கண்களை வந்து அப்படி சுத்தி வைக்க சொல்றாங்க. அந்த மரத்துல செய்திருப்பாங்க. அந்த மரக்கண் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கண் மாதிரி இருக்கும், கண் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கோவில்ல இருக்குதுங்க. அதை வந்து சுத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வச்ச பிறகுதாங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. முத்தாரம்மன் வந்து எனக்கு உடுக்கையும் பம்பையும் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் அங்க இருக்கக்கூடிய பூசாரி வேகமா அந்த வேலையை பாக்குறாருங்க. உடுக்கையும் பம்பையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே முத்தாரம்மனுக்கு உடம்புல இருந்து ஏதோ ஒரு சக்தி வெளிப்படுதுங்க. அந்த சக்தி வெளிப்படும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய உடலையும் யாரோ வந்து தள்ளி விடுறது மாதிரி, பின்னால தள்ளிப்போங்கடா அப்படின்னு சொல்றது மாதிரி, அப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா கூட்டிட்டாங்க. அந்த கோவில் ஃபுல்லாவே ஆள் இருந்திருக்கிறாங்க. அப்படி எல்லாரையுமே தள்ளி விட்டுறதுங்க. எல்லாரும் அப்படி பின்னால போயிட்டு இப்படி வந்து ஒரு அந்த ஒரு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மின்காந்த அலை வந்து மோதனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் அதுக்குள்ள இருக்குதுங்க. அப்படி அடிச்ச நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பா வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாருங்க. மயங்கி கீழே விழுந்தவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, டக்குன்னு முழிக்கிறாரு. அவர் அப்ப பயப்படுறாருங்க. கிட்டுன்னு அவருடைய உடல்லாம் ஆடுது. அம்மா என்ன காப்பாத்துங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவ்வளவு நேரம் அந்த ஆன்மாவுடைய பிடியில தாங்க இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தவர் இப்பதாங்க கண் முழிக்கிறாரு. முழிச்சவர் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாருங்க அந்த கோவில்ல. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாரு. முடிச்ச பிறகுதாங்க அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க. நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய கண்ணால பார்த்த விஷயத்த அப்படியே சொல்லி முடிச்சிடுறாரு. ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் கிழிச்சு சாப்பிட்டது பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்குதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் அந்த இடத்துல, அதாவது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு காலில் எல்லாம் விழுந்து ஒவ்வொரு தெய்வமும் எலுமிச்சங்கனிகள், தேங்காய், பழம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குதுங்க. முத்தாரம்மன் மட்டும் அந்த இடத்துல இல்லைங்க. அவ்வளவு நேரத்துக்குள்ளாடி முத்தாரம்மன் வந்து அந்த விட்டு வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாமி உடல்ல இருந்து விட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த முத்தாரம்மன் இல்லைங்க. அந்த முத்தாரம்மன் ஆடக்கூடிய அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்படி ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த முத்தாரம்மன் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு பெண்மணி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் உசுருக்கு பெரிய ஆபத்துப்பா, நீ நான் சொல்றதை மட்டும் செய், உனக்கு பின்னாடி என்னுடைய கருப்பை நிப்பா, நீ பயப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த பெண் வார்த்தை தாங்க. அதாவது அந்த அம்மன் போயிடுச்சு, ஆனா அந்த அம்மன் வந்து சொல்லிட்டு போனாங்களா இல்ல அவங்களாட்ட சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி அந்த பெண்ணும் சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த கோவில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அங்கிருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அதன் பிறகு இவங்க குடும்பக்காரங்க மட்டும்தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லி வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போன பிறகு அன்னைக்கு நள்ளிரவு அவங்க வீட்டுல வந்து இந்த அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 8 மணிக்கு மேல யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு பஞ்சாயத்து ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்து பாத்தீங்களா. ஆனா இந்த தடவை தன்னுடைய மகள் இப்படி பிரசவம் ஆகி கிடக்குறா, அவளை போய் பார்க்கணும், எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறாருங்க. வீட்டுக்கு வரும்போதே, அதாவது கோவில் விட்டு வரும்போது 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதனால அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் தடுக்கிறாங்க. வேண்டாப்பா, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம், பகல்ல போகலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா வரதராஜனுடைய அப்பா கேட்கவே இல்லைங்க. நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கால் ஆல்ரெடி அவருக்கு இந்த பேண்டேஜ் எல்லாம் இழக்கிட்டாரு. அதனால அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ரத்தம் மறுபடியும் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அதனால இதையும் பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வண்டி ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருக்காங்க, ஒரு அம்பாசிடர் கார். அந்த கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து நேர ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. ஆனா அவங்க செய்யறது அவ்வளவு பெரிய ஒரு தப்பு அப்படிங்கறத வந்து அந்த டைம்ல அவங்க உணரல. இவங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அந்த
ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அதனால இவங்களும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 3 கிலோமீட்டர்ல ஒரு கணவன் மனைவி அவங்க ஒரு குழந்தையோட அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மணியெல்லாம் ரொம்ப நேரம் ஆகலைங்க, ஒரு 8:30-9 மணி இருக்கும். அந்த டைம்ல தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கக்கூடியவங்க டக்குன்னு இந்த காரை பார்த்தோன்னே கையை போடுறாங்க, லிப்ட் மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல இவங்களும் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா ஒரு பெண் கை குழந்தையோட வந்துட்டு இருக்கிறா, அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்டும் கூட இருக்கிறான் அப்படிங்கறது மாதிரி நினைச்சு வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நம்ம இப்ப அங்க போயிட்டு இருக்கிறோம், அவங்க ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க, நீங்க போயிருங்கம்மா பையா அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒரு அட்ரஸ் கேட்கறாங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குது அப்படிங்கறது மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே அந்த நபரும், அதாவது அந்த டிரைவரும் என்ன சொல்றாருன்னா, இந்த அட்ரஸ் கேட்கறாங்க இல்லையா, அந்த அட்ரஸ் அந்த ஊருக்குள்ளே கிடையாதுங்க, நீங்க இன்னொரு ஊர் தாண்டி தான் போகணும், நீங்க அந்த வழியில போயிருங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ நாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், அதனால நீங்க போற வழியில அந்த மெயின் ரோட்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இங்க என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பா, பெரியப்பா, அதன் பிறகு அவருடைய மாமா ஒரு ஆள் இருக்கிறாங்க, 3 பேரும் பேக்ல இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ல யாருமே இல்லைங்க. என்னுடைய மனைவி ஃப்ரெண்ட்ல ஏத்திக்கிங்க, நான் பின்னால அவங்க கூட உட்காந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வண்டியில ஏத்திடுறாங்க. வண்டியில ஏத்தின ஒரு அடுத்த செகண்ட் ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துக்குள்ள நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அகோரமான சத்தங்க அந்த காருக்குள்ளாடி, பயங்கரமான ஒரு சத்தம், காச்சு பூச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தத்துல இவங்க பெரியப்பா, அதாவது நம்மளோட வரதராஜனுடைய பெரியப்பா இருந்தார் இல்லையா, அவர் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க காருக்குள்ள வச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்கு முன்னால வரதராஜனுடைய அப்பா மட்டும் இருக்கிறாரு, மாமனார் இறங்கி ஓடிட்டாரு, அதே மாதிரி டிரைவர் இறங்கி ஓடிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த வண்டி லைட் ஒடிச்சதோட அப்படியே நிக்குது. வரதராஜனுடைய அப்பா மட்டும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன செய்யணும்னு தெரியல அந்த இடத்துல அவருக்கு. ஆனா அந்த வண்டிக்குள்ள ஏறின பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா, அசல் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே பெண் தாங்க அந்த வண்டிக்குள்ள ஏறினது. அந்த ரத்த காட்டேரி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதாங்க அதனுடைய ஹஸ்பண்ட் மாதிரி கூட வந்திருக்குது. அதுவும் அந்த இடத்துல பயங்கரமா எல்லாரையும் பயமுறுத்தி இருக்குது. ஆனா பயத்தின் காரணமா வரதராஜனுடைய பெரியப்பாக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் வாய் வழியா ரத்தம் இறந்து போயிடுறாருங்க. ஆனா வரதராஜனுடைய அப்பாவை தாங்க டார்கெட் பண்றாங்க இவங்க 2 பேரும். அது எதனால அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும். சரின்னு சொல்லிக்கிட்டு இவரு என்ன பண்றாருன்னா, அந்த வேகத்துல அந்த வண்டிக்குள்ள வெளியே வர்றாரு. வெளியே வந்தவர் அவரும் ஓட ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஓடணுங்க. இவரும் ஓடுறாருங்க, பின்னாலே ஓடுறாரு. அப்ப கொஞ்சம் தூரத்துல நம்மளுடைய வரதராஜனுடைய சித்தப்பா மற்றும் மாமா போயிட்டு இருக்காங்க. பயந்து போயிட்டு இருக்காங்க. டிரைவர் எங்க போனாருன்னே தெரியலைங்க. நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பாவும் அங்க நீக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. டேய் நில்லுங்கடா, என்னையும் கூட்டிட்டு போங்கடா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாரு. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களும் நின்றுறாங்க. நின்றுகிட்டு சரிப்பா வைப்பா வந்துரு அப்படி திரும்புது. இவருடைய ஆல்ரெடி கால் அடிபட்டு இருந்து பாத்தீங்களா, அந்த கால் அடிபட்ட இடத்துல ரத்தம் ஒழுக்கெடுத்து ஓடுதுங்க. அந்த நேரத்துக்கு அந்த ரத்தம் எந்த அளவுல இருக்குதோ அதே கோட்டை பிடித்து அங்க இருந்து அந்த ஒத்த கயிறு குழந்தையும் பிடிச்சுக்கிட்டு அந்த பெண் ஓடி வருதுங்க. அதாவது அந்த ஆன்மா ஓடி வருது, பின்னாலே அந்த ரத்த காட்டேரியும் ஓடி வருதுங்க. இவங்க மாமாவும் சரி, இவங்க சித்தப்பாவும் சரி, வரதராஜனுடைய 2 பேருமே நல்ல ஸ்ட்ராங்கான பாடிங்க. அதாவது இந்த வயல் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லையா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. வரதராஜனுடைய அப்பாவை தோளுக்க மேல தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க சித்தப்பா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது, பெரியப்பா அதாவது மூத்தவர் இறந்துட்டாரா, உயிரோட இருக்கிறாரா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க. இவங்க அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அவ்வளவுதான் அதுல நடந்த மேட்டர். நேர ஓடி வந்துடுறாங்க. ஓடி இவங்க எங்க வர்றாங்க அப்படின்னா, அந்த ஊர் எல்கையில முனீஸ்வரனுடைய கோவில் இருக்குங்க. கோவில்ல அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. இதுக்கு மேல அதால எதுவும் பண்ண முடியாது, நம்ம இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது நேர வந்திருக்குங்க. அந்த பெண்ணுடைய உருவமும் சரி, அந்த இரத்த காட்டேரியும் சரி அப்படியே நடந்து வருதுங்க. பார்த்து அரண்டுறாங்க. என்னடா முனீஸ்வரன் இருக்கிறாரு, ஆனவரும் இதுவும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அங்கிருந்து தோல்ல தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நேர முத்தாரம்மன் கோவிலுக்கு உள்ளாடியும் வந்துடுறாங்க. முத்தாரம்மன் கோவிலுக்கு உள்ள வந்த உடனே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கோவிலுடைய பூசாரி எப்பவும் சரி அந்த கோவில்ல தாங்க படுத்து கிடப்பாரு. அவரை டக்குன்னு எழுப்புறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா பூசாரி வாய்க்கு வந்தவங்க திட்டுறாரு. உங்களதான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா, அதுவும் ஊரை விட்டு நீங்க வெளியே போக கூடாது, அதுவும் வீட்டை விட்டு கூட வெளியே போக கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பியிருந்து அப்படிங்கறது மாதிரி கத்துறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அது வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு உள்ளாடியே அது அப்படியே நுழைஞ்சு உள்ள வருதுங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பாத்துக்குங்க. அந்த மாதிரி உள்ள வருது. உள்ள வரதை பார்த்த உடனே அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு அந்த நடைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்டு நேரத்துல திறக்க கூடாது, ஆனாலும் அந்த கருவறையை திறந்து விட்டுறாரு. திறந்து விட்ட அடுத்த செகண்டுங்க அந்த ஊர்ல அப்படி ஒரு கனமழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. அது கனமழை மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் என்னன்னா, இந்த வந்த 2 உருவங்களும் அந்த இடத்துல காணாம போயிருது, புகை மாதிரி மறைஞ்சு போயிருது. ஆனா பயங்கரமான மழைங்க. இந்த மழை இடிவெட்டுன்னு சொல்லி பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கவே அவங்க ஊருக்கு வெளிப்புறத்துல, அதாவது இந்த சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதைன்னு சொல்லக்கூடிய இடத்துல
யாரோ இந்த உடுக்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பம்பை சத்தம் மேளத்தோட ஏதோ ஒன்ன தூக்கிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளாடி போயிட்டு இருக்கிறது மாதிரி இவங்க கோவில்ல இருந்து பார்த்தாலே தெரியுதுங்க. அதுவும் அந்த மலையில பெரிய ஒரு நெருப்பு பந்தத்தோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 நெருப்பு பந்தங்கள் அப்படியே கையில ஏந்தப்பட்டு யாரோ தூக்கிட்டு போறாங்க. எதையோ ஒரு பெரிய உருளி சட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போறது மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுதுங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, பயங்கரமான இடி மழைங்க. அதனால இவங்களுக்கு அந்த இடத்தை விட்டு வெளியே போகவே முடியல. விடிய காலையில வரைக்கும் அந்த மழை பெய்து முடிஞ்சிருக்குது. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னா, வரதராஜனுடைய பெரியப்பா இறந்துட்டாருங்க. அவர் அந்த வழியிலே இறந்துட்டாரு இல்லையா, அப்படி அங்க ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. மறுநாள் காலையில விடியும் போது அது வேற ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருது. இப்படி எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. கடைசி நேரத்துல இனி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரதராஜனுடைய அப்பாவும் சரி, அவங்களுடைய மாமா, சித்தப்பா இவங்க எல்லாருமே கோயில்ல தானே இருந்தாங்க. அந்த மழையெல்லாம் தீர்ந்துருது. காலையில இது பெரிய பிரச்சனையாட்டம் அங்க பேசப்படுது. இந்த சாமி சொன்னப்புறம் இவங்க ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பேசப்படுதுங்க. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி இருக்கிறார் இல்லையா, அவருடைய உடம்புல அந்த முத்தாரம்மன் பயங்கரமா ஆடுதுங்க. அப்படி ஆடிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜனுடைய அப்பாவை பார்த்து கையை நீட்டுதுங்க. என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரதராஜனுடைய அப்பாவுக்கு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்காவே இருந்திருக்கிறாங்க. அதாவது பெண்கள் எந்த பெண்களை கண்டாலும் அவருக்கு அந்த ஞாபகம் தாங்க வரும். அப்படி போகக்கூடிய ஒரு ஆளுங்க. அப்படி ஒரு பெண் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி தோப்பு துறவு இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஒதுங்குவாங்க. அதுவும் வயல்வெளிகள்ல சில பெண்கள் ஒதுங்குறது வழக்கங்க. அப்படித்தாங்க ஒரு பெண் அந்த மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த பெண் தனியா மாற்றின அந்த டைம்ல வரதராஜனுடைய அப்பா என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாரு. ரேப் பண்ணதோட விட்டுட்டாரு. அந்த பெண் உயிரோட தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு இன்னியும் ஒரே மாதத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனா அந்த பெண்ணுடைய மனசுக்குள்ளாடி இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒருத்தனால கற்பழிக்கப்பட்ட உடம்பை இன்னொருத்தனுக்கு காட்டணுமா அப்படின்னு நினைச்ச அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சூசைடு அட்டன் பண்ணிடுறாங்க. அவங்க எங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ளாடியே ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு மலை சார்ந்த ஒரு காடுன்னு சொல்லப்படுதுங்க. அந்த காட்டு பகுதியில போய் தாங்க அந்த பெண் தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிடுது. அந்த பெண் இறந்த அந்த மரம் அதாவது அது ஒரு பெரிய வாகை மரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இரத்த காட்டேரிய அடக்கம் செய்யப்பட்ட இடங்க, அதாவது அடக்கி வைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல தாங்க இந்த பெண்ணும் தூக்க மாட்டிட்டு இறந்துடுறாங்க. இந்த பெண்ணுடைய கதையை கேட்டுக்கிட்டு இரத்த காட்டேரி என்ன பண்ணிருக்குன்னா, நான் உனக்கு உதவி செய்யறேன், அவரை அழிச்சிடலாம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசியிருக்குங்க. சரின்னு சொல்லி ஊருக்குள்ள வரும்போது அந்த இரத்த காட்டேரிக்கு ரத்தம் தேவைப்படுதுங்க. ஏன்னா அதால ரத்தம் குடிச்சாதாங்க அதால ஏதாவது சக்திகளை வெளிப்படுத்த முடியும். அதனால இந்த பெண்ணுடைய ஆன்மாவை இந்த மாதிரி கதவு தட்ட வச்சு கதவு திறக்க வச்சு இந்த மாதிரி ரத்தங்கள் குடிக்கிறது, இந்த மாதிரி ஆட்களையே சோரி முடிச்சுட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இரத்த காட்டேரி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகுதாங்க நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பா வசமா மாட்டிருக்கிறாரு. அதனாலதான் அவரை இந்த மாதிரி விரட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய வரதராஜனுடைய அப்பா அந்த முத்தாரம்மன் கோவில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கிறாரு. அதாவது அந்த கோவில் கட்டுறதுக்கு, அதன் பிறகு அதுக்காக செலவு, இவருடைய கை செலவுல இருந்து எல்லா காசுகளையுமே கொடுத்து உதவி இருக்கிறாருங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த தெய்வங்கள் எல்லாமே அவரை காப்பாத்தி இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் அந்த தெய்வங்கள் துணை நின்றுருக்குங்க. அதனாலதான் வரதராஜனுடைய அப்பாவை காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எல்லாம் அந்த இடத்துல அந்த முத்தாரம்மன் ஆடிக்கிட்டே சொல்லுது. அது மட்டும் இல்லாம, நீ கிடைக்காததுனால உன்னுடைய அண்ணனை அது பலி எடுத்துச்சு அப்படிங்கறது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அந்த முத்தாரம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க வரதராஜனுடைய அப்பாவுக்கு. அந்த இடத்துல தாங்க முத்தாரம்மன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு வழி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீ அந்த பெண்ணை இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, பண்ணிட்ட, சரி ஓகே, இறந்தது அவளுடைய கையில தான் இருக்குது, அது உன் தலையெழுத்து கிடையாது. ஆனா அந்த குழந்தை, அவர் குழந்தையை சுமந்துட்டு வர்றா இல்லையா, அந்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்தா இவருடைய வாரிசு தாங்க. அந்த வாரிசு அடிக்கடி குடல் கிழிக்கப்பட்டு இறந்து போயிட்டு இருக்குது. அதாவது அந்த இரத்த காட்டேரியா அந்த பெண்ணுடைய ஆன்மா மாறும்போது அந்த குழந்தையே அந்த மாதிரி ரத்தம் குடிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் அதுக்கு சக்தி கூடுதலா இருக்குது. அது நம்ம ஊருக்குள்ளே, அதுவும் என்னுடைய இடத்துக்குள்ளே வர்றதுக்கு அதுக்கு அவ்வளவு பவர் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, நீ பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க அந்த பெண் இறந்து போனாங்க இல்லையா, அந்த மரம், அதாவது ஒரு வாகை மரம் அப்படின்னு சொல்றாங்க. வாகை புங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகையா புங்கையான அவங்களுக்கு சரியா தெரியல, வாகை மரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மரத்துக்கு கிட்ட போய் நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மாவுல ஒரு குழந்தைய பிடிக்கணுங்க. அதாவது இந்த குழந்தை பச்சரிசி மாவு இருக்கு பார்த்தீங்களா, அதை குழந்தை மாதிரி வடிவமைச்சு அதை வாழை இலையில போட்டு அங்க கொண்டு போய் வச்சு கோழியுடைய ரத்தத்தை வெட்டி அதன் மேல அப்படி தெளிக்க வச்சு, அதன் பிறகு உன்னுடைய முடி,
அவனுடைய நகம் இந்த மாதிரியான கழிவு பொருட்களை அதுல சேர்த்துக்கிட்டு இதை நீ எடுத்துக்க, இதை எடுத்துக்கிட்டா நீ என்னையே பலி எடுத்ததுக்கு சமம் அப்படின்ட்டு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 தடவை அந்த இடத்துல கத்தி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நீ வந்துகிட்டே இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு துணையாக ஐயனார் மற்றும் முனீஸ்வரனை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ கூடயே போயிட்டு வருவ அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அதே மாதிரி தாங்க வரதராஜனுடைய அப்பாவும் அந்த காட்டு பகுதியில போய் அதை பண்ணியிருக்கிறாருங்க. அதை பண்ணி முடிச்ச அந்த டைம்ல கூட அங்க இருக்கக்கூடிய அந்த இரத்த காட்டேரி மற்றும் இந்த பெண்ணினுடைய ஆன்மா பயங்கரமா கதறிக்கிட்டே தாங்க இருந்திருக்கு. கடைசி ஒரு 3வது தடவை சொல்லி முடிக்கும் போது அந்த கதறல் அப்படியே நின்றுருக்குங்க. அதன் பிறகு இவரை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த ஐயனார் மற்றும் முனீஸ்வரன் சாமிகள் உடம்புலயே போயிருக்குங்க. அப்படியே போய்தாங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவரும் வீட்டுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அதன் பிறகு இவருடைய லைஃப்லயோ அந்த ஊருக்குள்ளாடியோ இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள், அதாவது கொலைனா இந்த மாதிரி நள்ளிரவு நேரத்துல வரக்கூடிய எந்த விஷயங்களும் நடக்கல. அதன் பிறகு எங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த சாமிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரதராஜனுடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கோவில்ல பூசாரியாட்டு மாறிட்டாருங்க. பூசாரியாக மாறினது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் அந்த கோவிலுக்காக அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 49 வயசாகும் போது அந்த கோவில்ல அவர் இறந்தும் போயிருக்கிறாருங்க. வீட்டுக்கே வர்றது கிடையாது, ஃபுல்லாவே கோவில் இருந்துட்டாரு. அந்த கோவில்ல அவர் இறந்தும் போயிருக்கிறாரு. அது எதனால இறந்தாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அங்க பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிதான் இறந்து போயிருக்கிறாரு. இப்படிதாங்க தன்னுடைய அப்பாவுடைய லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே நமக்கு அனுப்பியிருந்தாரு. தன்னுடைய அப்பா செய்தது பெரிய தவறு, அதனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா என்னதான் கோவில்ல சாமிகள் மன்னிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல எங்க அப்பாவுடைய ஒரு போட்டோ கூட நாங்க வச்சது கிடையாது, எங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளுடைய வரதராஜன் சொல்லியிருந்தாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னா இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, வளரும்போது தாங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு மாறுறாங்க. அதாவது அவங்கவுங்க தன்மையை பொறுத்து இருக்குது. ஆனா ஒரு மகனா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க அப்பா என்னதான் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த திதியை கொடுக்கணும். அப்பந்தான் அவர் சமாதானமாட்டு இந்த பூமியை விட்டு மேல்லோகத்துக்கு போவாரு அப்படிங்கறதாங்க உண்மை. இந்த சம்பவம் இப்படிதாங்க நமக்கு அனுப்பி தரப்பட்டது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த வரதராஜனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த புதுசா வரக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.